ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா மொறு மொறுன்னு தோசையும் நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டான ஒரு இட்லி தாங்க. மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி அரிசி வந்து நான் 4 கப் எடுத்துருக்கேங்க. இந்த டம்ளர் வந்து காப்புடின்னு சொல்லுவாங்க. அந்த காப்புடியில் வந்து நான் 4 எடுத்துருக்கேங்க. அடுத்ததுங்க 4க்கு ஒரு காப்புடி அளவு உளுந்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் அதையும் எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா அரிசியும் உளுந்தையும் நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் களைஞ்சிட்டு வந்துக்கலாங்க. நான் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சாச்சு. களைஞ்சிட்டு இது நல்லா ஊறட்டும். 5 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ அடுத்தது தோசைக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். தோசைக்கு வந்து 3 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. அதில் 1/2 கப் உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 கப் அளவு அவல் எடுத்துருக்கேன். வெள்ளை அவல் இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க, என்ன சிகப்பு அளவு அவல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவில் துவரம்பருப்பு சேர்த்து எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இதுதான் வந்து தோசைக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசைக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லிக்கு வந்து தனியாக உளுந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்திக்கோங்க. ஐஸ் தனியாக இருந்தால் நல்லா சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா உளுந்து நல்லா புசு புசுன்னு வருங்க. இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு புசு புசுன்னு வந்திருக்கு அப்படின்னு. ஐஸ் கட்டியோ இல்லைன்னா ஐஸ் தனியாக நின்னா சேர்த்திக்கோங்க. நல்லா உளுந்து நல்லா புசு புசுன்னு வருங்க. உளுந்து தனியாக ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ அரிசி எடுத்துக்கலாங்க. அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரிசி ஆட்டும் போதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உப்பு வந்து நான் போட்டுருவேன். அதுக்குள்ளே உப்பும் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்குவேங்க. உப்பும் போட்டு ஆட்டி வச்சிட்டோம்னா நல்லா நம்ம கலக்கிறப்போ நல்லா ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கரைஞ்சிரும். அதுக்காக நம்ம உள்ளே போட்டு ஆட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ இட்லிக்கு ஆட்டியாச்சு. இப்போ தோசைக்கு ஆட்ட போகிறோங்க. இப்போ தோசைக்கும் நல்லா ஆட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இட்லிக்கு ஆட்டி வச்சு பார்த்தீங்களா, அதையே நல்லா கையை விட்டு நல்லா கறி விட்டுக்கோங்க. கரண்டி விட்டிங்க அப்படின்னு நல்லா மாவு புளிச்சு வராது. அதனால் நீங்கள் கையிலே நல்லா விட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுத்தது தோசைக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். 4 ஸ்பூன் நம்ம சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு தோசைக்கு கொஞ்சம் தகுன்னு ஆட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியில் அந்த கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி உள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுவும் தோசைக்கும் அப்படித்தான் நல்லா கையிலேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இத்தனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இதில் கொஞ்சமாக ஒரு செம்பரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இது நாளைக்கு காலையில் சுடுறதுக்காக நம்ம வந்து எடுத்து வைக்கிறோங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டி வச்சாச்சு. இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக ஆட்டி வச்சாச்சுங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாக விட்டு இப்போ பாருங்கள் அந்தளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு. இட்லி மாவுக்கு தனியாக அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, அது நல்லா பொங்கி வந்துருச்சு நைட்டுக்கு. அதனால் நான் வந்து நைட்டே வந்து சுத்தமாக எல்லாம் நைட்டே பொங்கி வந்துருச்சு. அது தனியாக அப்போவே வந்து கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டோங்க. அதனால் இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இட்லி மாவு தனியாக கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க. தோசையும் நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள் துணியிலே ஒட்டாமல் நல்லா புசு புசுன்னு சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துருக்குதுங்க இட்லி. பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இட்லி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டிங்கனாலே போதும், நல்லா துணியில் ஒட்டாமல் வந்துடுங்க. அடுத்து நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசை தனியாக ஊற்றி கிளறி வச்சு பார்த்திங்களா, அதே இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மாவு இருக்கட்டுங்க. இப்போ தோசைக்கு நல்லா காஞ்சோடையுமே நம்ம தோசை ஊற்றிக்கலாம்.
கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்து தோசை விட்டு பாருங்கள், சூப்பராக நல்லா டேஸ்ட்டோடு நல்லா இருக்குங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் கிளிப் போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் மூடி வச்சு தோசை சுடுவாங்க, நான் மூடி வைக்க மாட்டேன். 2 பக்கமே நல்லா வேக வச்சு எடுத்துக்குவேங்க. அவ்வளோதான், நல்லா மொறு மொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரியே அந்த உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு ஆட்டியிருக்கோம் அப்படிங்கிறனால தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக நல்லா டேஸ்ட்டோடு சூப்பராக இருந்துச்சுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.